ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காலையில் நாங்கள் ஜெபம் பண்ணி புறப்படுகிற போது இதே வார்த்தையை சொல்லிட்டு தான் கிளம்புனோம். எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அதே வேர்டை அருமையான ஊழியக்காரி அம்மா ஜெபம் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப மிகுந்த சந்தோஷமாக. நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நீங்கள் வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. எத்தனை பேர் அந்த சத்தம் நான் சொல்லாமல் வர மாட்டேங்குதே. ஊழியக்காரிகள் நம்ம மற்றவங்கள சொல்லுவோம், ஆமன்னு சொல்லுங்க, அலைன்னு சொல்லு. நம்ம சொல்லும்போது அங்கே வரலையே. நம்ம நடத்தும்போது சொல்கிறோம்ல, சொல்லுங்க அலையிலையா சொல்லுங்கள், விசுவாசிகளை சொல்லுவோம். ஆனால் நம்ம இங்கே சொல்லும்போது உங்களுக்கு வரணுமே, டக்குன்னு வரணுமே. அல்லேலூயா. நான் சொல்லாமல் எத்தனை பேர் இந்த கூட்டம் முடிகிற வரைக்கும் சொல்ல போகிறீங்க? நான் சொல்லவே மாட்டேன். பார்ப்போம். நீயா நானான்னு சொன்னாங்களே, அது மாதிரி நானா நீங்களான்னு பார்த்துருவோம். ஊழியக்காரி நின்று சொல்லும்போது அங்கே உங்களுக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கும்போது அன்புதாசனை அருமையாக சொல்வார், உனக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை, உனக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருந்தால் வரும். அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்ம எல்லாம் ஒரே விதமாய் பார்க்கிறார். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆனால் நம்மளை எல்லாம் கர்த்தர் குறுகி கூனி போக வைக்காதபடிக்கு மற்றவர்களுக்கு முன்பதாக நம்மளை நிமிர்ந்து நடக்க செய்கிற தேவனாகிய கர்த்தர். மற்றவர்கள் கண்களுக்கு தான் நம்மளை பார்க்கும்போது இவர்களால் என்ன முடியும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நம்மளால் எல்லாம் முடியும். அன்பான சகோதரிகளை, தன்னால் இயன்றதை அவள் செய்தாள். நம்மளால் முடிந்ததை செய்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. ஒரு விசையாய் கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, தெரிந்திருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம், இந்த பாடலை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து நம்ம பாடி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். 5 அப்பம் 2 மீனும் அவருடைய கரங்களை இருக்கிற போது பெருகலை. தேவ கரத்தில் கொடுக்கும்போது அது பெருகி பழுகி 5000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு, கணக்கிட முடியாத பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது போல கர்த்தருடைய கரங்களை எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன். கொடுத்துருவோமா எல்லாரும்? இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதலுக்கு என்னை தருகிறேன். உருவாக்குமே உருவாக்குமே. எஸ் லார்ட். என்னை தருகிறேன். எத்தனை பேர் அவர் கரத்தில் கொடுக்குறீங்க? வேடிக்கை பார்க்கிறதுக்கு அல்ல, குயவன் கையில் களிமண் அவர் சித்தம் போல வணங்கிறதற்கு ஒப்பு கொடுத்தது போல. அருமையான சகோதரியே, ஊழியத்தின் பாதை நான் உருவாகிட்டேன் என்று சொல்ல முடியாதபடிக்கு என்னை உருவாக்கும் என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தனிப்பட்ட விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து நடத்த போகிறார். நான் என்னை தருகிறேன் சொல்லுங்க. தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய், இடது கைக்கு வலது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்கு என்னை ஆசீர்வாதமாய் வைக்கிறதற்கு என்னை உருவாக்கும். எத்தனை பேரால கேட்க முடிகிறது? அல்லேலூயா. உமக்காகவே நான் வாழ்கிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். உமக்காகவே நான் வாழ்கிறேன், வணைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட சொல்லுங்களே.
உருவாக்குமே. நமக்காக வாழ்ந்த நாட்கள் போதும். இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்து மடியணும்னு சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாட்ட ஒப்பு கொடுங்க பார்ப்போம். எனக்காகவே, உலகத்துக்காகவே நான் வாழ்ந்த வாழ்க்கை. நல்ல கரங்களை தட்டி ஆவியால் நிறைந்து எனக்காக நான் ஓடின வாழ்க்கை, எனக்காக நேரங்களை செலவழித்த காலங்கள், எனக்காக என்னுடைய காலங்கள் கழிந்து போய்விட்டது. உமக்காக ஒரு வாழ்க்கை வாழுவேன். போதாது, நீ ஆவியில நிறைகிறது போதாது. தேவனுடைய கரங்களை விழுந்து தேவ பாதத்தில் தேவனை நீ என்னை உருவாக்கும், என்னை உடையும். ஜீசஸ் உடைய வல்லமை வேத வாக்கியங்களுக்கு முன்பதாக எங்களை ஒப்புக் கொடுக்க முன்பாக தேவனாய் கர்த்தரை ஆராய்ந்து பாரும். என் ஊழியத்தில் நான் நிற்கிற போது உடைய பலத்தால் நான் நிற்க வேண்டுமே. உலகத்தில் செலவழித்த நாட்கள், நேரங்கள், நாட்கள், இரவுகள் எல்லாம் வீணாய் கழிந்து போனது எல்லாத்தையும் கடந்து நான் பெறலோடு ஆவியின் நிறைவோடு கடந்து செல்ல இழந்து போன எல்லா செப வாழ்க்கை கர்த்தர் இன்னைக்கு உன்னை கொடுத்து அனுப்ப போகிறார். நான் செய்து கொண்டிருக்க ஊழியத்திலே என்னால் அறுவடை பார்க்க முடியவில்லை என்று சொல்கிற அருமையான சகோதரியே, உன்னை பார்த்துதான் சொல்ற உருவாக்கி கொண்டிருக்கிறார். உன்னை கண்ணீரின் பாதையில் கடந்து வந்த நேரங்கள் எல்லாவற்றையும் கத்து கணக்கில் வைத்திருக்கிறார். உன் கண்ணீர் இந்த நாட்களில் மாறட்டும். வீணாய் ஓடின ஓட்டம் அல்ல உன் ஓட்டம். அந்த ஓட்டத்துக்கு கர்த்தர் உனக்கு பலன் அளிக்க வந்திருக்கிறார். குடும்பத்தில் சொந்தத்தை வெறுத்து, உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கையை வெறுத்து, தேவனுக்காய் வந்தவர்களை ஒரு நாளும் அவர் கைவிடவில்லை. உன் முகங்கள் பிரகாசிக்க செய்து கொண்டிருக்கிறார். நீ ஒரு இடத்தை வெட்கப்பட்டு போவதில்லை மகளே. உன் ஊழியத்தில் அத்தனை பேர்களுடைய இருதயங்களையும் கர்த்தர் உன்னிடத்தில் சேர்க்கும்படி வைத்திருக்கிறாரே. அது உன்னால் வந்ததல்ல, தேவனிடத்தில் இருந்து வந்தது. அநேகர் உனக்கு கர்த்தர் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறாரே. உங்கள் ஜெபம் எல்லாம் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். கதறுகிற கதறுதலை கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அநேகருடைய சோர்வுகளது நாட்களிலே கர்த்தர் சோர்வுகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போடிக்கொண்டிருக்கிறார். சோர்வுகளோடு சோம்பேறிகளாக இருந்த நம்மளை கர்த்தர் அவருடைய எல்லா பலத்தினாலும் இடை கட்டி கொண்டிருக்கிறார். மகளை உன்னை பார்த்து தான் கர்த்தர் சொல்கிறார். அநேக நேரங்களை நான் தூக்கத்தில் கழித்து விட்டேன். அநேக நேரங்கள் கடந்து வந்த நாட்களில் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னாலும் நான் அநேக நேரங்கள் வாட்ஸ்அப்பில் நேரத்தை கழித்து விட்டேன் சொன்ன இந்த நாட்களை கர்த்தர் சொல்கிறார். இயேசுவுக்காக செலவிடைய நேரத்தை ஒப்பு கொடுத்து விடுகிறேன். சிம்சோன் தெளிலால் மடியிலே செலவழித்து விட்டு சத்துனுடைய கைகளில் இருக்கிற போது ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டு ஜெபிக்க தொடங்கின போது இந்த ஒரு விசை என்னை பலப்படுத்துன்னு சொன்னார். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்ன தெரியுமா, நான் கொடுக்கிறேன், ஆனால் இனிமேல் நீ தெளிலாளுக்கு செலவிடக் கூடாது. சத்துருக்களுக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் நிறுத்துற போது பெலிஸ்தர்கள் அனைவரையும் முறியடிக்க உனக்கு பலன் கொடுப்பார். உன்னை கொண்டு அநேகரை சத்துருடைய கையில கிடக்கிற அநேகரை கர்த்தர் பிடுங்கி தருவதற்கு இந்த நாள் பலன் கொண்டு கர்த்தர் கடைசி செல்ல போகிறார். தேசத்துல கிடக்கிற, பட்டணத்துல கிடக்கிற, பக்கத்துல இருக்கிற
God. Thank you, mighty Lord. உம் சித்தம் போல இந்த கூட்டத்தை நடத்தும். உம் சித்தம் போல எங்களை உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லா கரத்தை உயர்த்தி நான் சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்க மாட்டேன். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நாம் சந்தோஷம்தான். எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கீங்க? பொன்முடி பாஸ்டர் கூப்பிட்டாரு, பொன்முடி பாஸ்டர் ஒய்ஃப் கூப்பிட்டாங்க, அந்த எல்லா பாஸ்டர்ஸும் பேசி இதை கூப்பிட்டாங்கன்னு இல்லை, கர்த்தர் ஒரு முகாந்தரத்தோடு உன்னை கொண்டு வந்து அமர்ந்த வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துவார், நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு கான்செப்ட் நமக்குள்ளே இருந்தால் தொடர்ந்து ஊழியம் தடையில்லாமல் நடந்து கொண்டு இருக்கும். நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். எல்லா மனுஷரும் பதினேழாவது வசனம். போதும். இந்த நாளில் கூட அழைத்த அழைப்பில் நடக்கணும். 2வது அழைத்த அழைப்பில் நிலைத்திரு. இதான் மெசேஜினுடைய தலைப்பு. அழைத்த அழைப்பில் எந்த மனுஷன் எந்த மனுஷி எந்த ஊழியத்தில் நிற்கிறாங்களோ அந்த அழைப்பில் நடக்கணும். அழைப்பை விட்டு வேற ஒருவரை பார்த்து நாம் நடக்கக்கூடாது. அழைத்த அழைப்பில் நடக்கணும். 2வது அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்கணும். எத்தனை பேர் அதை அக்செப்ட் பண்ணுறீங்க? அவங்க மட்டும் கரத்தை தட்டுங்க பார்ப்போம். அழைத்த அழைப்பில் நடக்கணும். என்னை அழைத்திருக்கிற குடும்பத்தில் நான் அப்படியே நடக்கணும். பிள்ளைகளுக்கு தாயாய், கணவருக்கு மனைவியாய், கொஞ்ச நாளான பாட்டியாய், அதே இதில் நடக்கணும். ஹல்லேலூயா. அதற்குத்தானே உங்களுக்கு கடந்த நாட்களில் எனக்கு அழைப்பு வந்ததுக்கு பிறகு நான் செபிக்கிற போது இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார். இந்த காலங்கள் கொடிய காலங்களாக இருக்கிறதுபடினால ஊழியங்கள் தவறுதலாய் போய் கொண்டிருக்கிறது, உபதேசங்கள் தவறாய் போய் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்க, யூடியூப்பில் பார்க்கும்போது கேடுகெட்ட வாழ்க்கை, சீரழிந்த வாழ்க்கை, மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியோடு தொடர்பு கொள்கிற வாழ்க்கை, டைவர்ஸ் பண்ணுற வாழ்க்கை. கிறிஸ்தவர்களுக்கு டைவர்ஸ், நோ டைவர்ஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் இணைத்தார், அந்த இணைப்பில் ஓடிக்கொண்டிருக்கணும். ஹல்லேலூயா. அழைத்த அழைப்பில் நாம் சரியாக இருந்தால் நிச்சயம் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்துவார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விசுவாசிகளாக இருந்தபோது அடுத்த ஸ்டெப்பு ஊழியக்காரியாய் கொண்டு போனார். சில பேருக்கு சில காரியங்கள் ஊழியத்தில் ஊழியக்காரரோடு அவங்களுடைய தாய் தகப்பன் ஒப்பு கொடுத்து ஊழியக்காரியாக ஆகியிருப்பாங்க. சில பேர் தன்னுடைய ஆர்வத்தினால் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் என்று சில பேர் வந்திருப்பீங்க, சில பேர் அமர்ந்திருப்பீங்க. சில பேருக்குள்ளற பாஸ்ட் அழைப்பு கொடுத்து அவங்க வந்திருப்பாங்க. எல்லா டைப்லையும் நம்ம உட்காந்துருக்கோன்னு சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பார்ப்போம். என்னுடைய வாழ்க்கையில் என்னை ரட்சித்த நாட்கள் இருந்து எனக்கு ஊட்டி வளர்த்த என்னுடைய மேய்ப்பர் அப்படி வளர்த்தார். தேவனுக்காக நீ எதையாவது சாதிக்கணும், தேவனுக்காக நம்ம எதையாவது செயல்படணும்னு சொல்லி வளர்த்ததுனால என்னுடைய வாழ்க்கை எல்லாம் இயேசுவுக்காக அதை அர்ப்பணித்தோம். என் குடும்பத்தை கர்த்தர் பிடிச்சி ஊழியத்தில் போட்டார். கர்த்தர் ஊழியத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்.
அது மாத்திரமில்லை, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவுக்காக இந்த உலகத்தில் எதை வேணுனாலும் இழந்துருங்க. எதுக்காக இயேசுவை மட்டும் இழந்துடாதீங்க. ஆமீன். வரலையே, இழந்திருக்கீங்களா இயேசுவுக்காக எதையாது? இயேசுவுக்காக எதை வேணாலும் இழந்துருங்க வாழ்க்கையில். ஆனால் எதுக்காகவும் இயேசு இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் கர்த்தர் கொடுத்த நாள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய எல்லா புலம்பலையும் கர்த்தர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். போகட்டும். நம் வேதத்தில் அநேக காரியங்கள் நம்ம சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது. எத்தனை ஸ்திரீகள் இந்த நாட்களில் என்னென்ன காரியங்கள் சாதிச்சிருக்காங்க. நான் நிறைய காரியங்கள் கொண்டு வந்திருக்கேன். பேரிடப்படாத மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. ஊழியத்தை சிறப்பாக செய்த மனைவிகள் இருந்திருக்கிறாங்க. ஊழியத்தில் வளர்த்து பிள்ளைகளை வளர்த்து தேவனுக்காய் கொடுத்தவங்க இருந்திருக்காங்க. கணவனுக்கு தவறுதலாய் புத்தி புகட்டி புத்திகெட்டத்தனமாய் நடத்தின மனைவி இருந்திருக்கிறாங்க. எத்தனை பேர் பிரசங்கம், நான் பாதி பேசணும், நீங்கள் பிரசங்கம் பண்ணணும். நான் பேசும்போது நீங்களும் பிரசங்கம் பண்ணால் எனக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். பாதி பிரசங்கம் நீங்கள் சொல்லணும். வாயை நான் திறக்கவே மாட்டேன்னு ஒரு முடிவோட ஒரு தீர்மானத்தோடு உட்காந்துருக்கேங்க. உங்களை திறக்க வைப்பேன். கட்டை திறக்க வைப்பார். வரலையே, அப்போ கூட வாய் திறக்கலையே. நான் உங்களை திறக்க வைப்பேன். கட்டை திறக்க வைப்பார். ஹல்லேலூயா. சிரிப்புக்காக இல்லை, நம்முடைய வாய்கள் கர்த்தர் கொடுத்த வாய். இந்த வாயை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்கோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு பெரியவர். இந்த வாயில் என்ன பேச முடியுமா? பேச முடியாது. வாய், பெண்களுக்கு வாய் சொல்லி முடிங்க பார்ப்போம். பெண்களுக்கு வாய் நீளம், அதுக்கு தான் நீண்ட வார்த்தை பேசுறது. சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எழுதி கொள்கிறவங்க எழுதிக்கிங்க, வேக வேகமாக எழுதிக்கிங்க. யோகபேத் எப்படிப்பட்டவங்க? யோகபேத் என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்ப்போம். வேணாம் வேதத்தை நீங்கள் எடுக்க வேணாம், நான் கடன்னு சொல்கிறேன், நீங்கள் வாசிக்கலாம் வேண்டாம், அதெல்லாம் நேரம் போயிடும். 1 மணி தான் டைம். யோகபேத் அதுதான் மோசையுடைய தாய். அவங்க 3 பிள்ளைகளை வளர்த்தாங்க. நீங்கள் எத்தனை பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கீங்க? யோகபேத் தன், ஆமாம் கரெக்டு தான். அவங்க 3 பிள்ளைகளை சிறந்த தீர்க்கதரிசியாக வளர்த்து கொடுத்தாங்க. மிரியாவை பாடகியாக கொடுத்தாங்க. ஆரோனை அவருடைய அழைப்பில் கொடுத்தாங்க. எத்தனை பேர் பிள்ளை வளர்க்குறீங்க? இயேசுக்காக வளங்க. அடுத்தபடியாக ராகாப், அவங்களுடைய தலையெழுத்தே வேதத்தில் பாருங்கள் சுட்டி காண்பிக்கிற என்ன? ராகாப் என்னும் வேசி. அந்த தலையெழுத்தே கர்த்தர் மாற்றினார். ஏன்னா அவங்க அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்களை எல்லாவற்றிலும் விடுவிக்கிறவர்களாக இருந்தபடினால ராகாப் வம்ச வரலாறு பட்டியலை பெயர் பெற்றவர்கள். 3வது சிப்போராள் பூவோ, அவங்க மோசேயை காப்பாற்றின ராஜா போட்ட கட்டளையை மீறி அவர்கள் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளை என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம்னு போயிடணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மருத்துவச்சிவிகள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையை தட்டலாமே சிப்போராளுக்கும் பூவாளுக்கும். அடுத்தது பேரிடப்படாத மனைவி. சொல்லுங்களேன், நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னேன். பேரிடப்படாத மனைவி, உலகத்தை பார்த்த மனைவி. ஆகா, எவ்வளோ ஊழியக்காரங்க இருக்கிறீங்க சொல்லுங்க. உலகத்தை பின்னிட்டு பார்த்த மனைவி. ஆகா, கையை தட்டுறேன் உங்களுக்கு. லோத் மனைவி உலகத்தை பார்த்து திரும்பி பார்த்து. நம்மளும் சில நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? நான் என்னையை சேர்த்துக்கிறேன், உலகத்தில் இருக்கிற காரியங்களை திரும்பி பார்த்தோன்னா நமக்குள்ளே போயிடுது. அது அப்படி இது எப்படி, அவங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க, நானும் இப்படி போட்டுக்கிறேன் இங்கே போட்டுக்கிறேன். உலகத்தை சில ஊழியக்காரியை பார்த்தோன்னா அங்கே பார்த்தா யூடியூப்பில் ஜொலிக்குது. அதான் உலகம். உலகம் என்னைக்கு உள்ளுக்க வருதோ உனக்குள்ளே ஒரு ஆவி வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. உங்களை சொல்லலை, என்னையே சொல்கிறேன். நீங்களாம் ரொம்ப நல்ல ஊழியக்காரிங்க. அல்லேலூயா. சரி, போகட்டும். அவங்க என்ன பண்ணாங்க? உலகத்தை பார்த்தாங்க. தேவ எச்சரிப்பு அவங்க
என்னம்மா பார்த்ததுனால தான். புருஷன் ஓடிக்கிட்டே இருக்காரு, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதானே, உனக்கு என்ன திரும்பி பார்க்குற வேலை? அதே மாதிரி நம்மளோட ஓடிக்கிட்ட கணவரோட நம்ம போயிடணும். அவர் போனார்னா ஆம்பளை அவர் போயிட்டுருக்காரு, பொம்பளை நமக்கு என்ன திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு? சொத்து போகுது, சுகம் போகுது, ஆடு போகுது, மாடு போகுது, என்ன போனால் என்ன, அவரே போகிறாரு. அதை பார்க்காம என்னத்தை பார்த்துருச்சு? அங்கே இருக்கிற ஆடு மாடு, ஐயா சொல்லுவார், ஆடு மாடு கோழி குச்சி போனால் உலக்கடி அப்படிம்பாரு. அது மாதிரி நமக்கு முன்னாடி நம்ம கணவர் போயிட்டுருக்காரு, அது மாதிரி நம்மளும் போயிடுவோம். எத்தனை பேர் போவோம்? நான் போயிட்டுருக்கேன் என் வாழ்க்கையில். என் கணவர் என்ன சொல்கிறாரோ ரைட்டு, அப்படி தான் போவேன். அடுத்தது 5வது, தேவனுடைய பணிக்கென்று பெற்றெடுத்த ஒரு தாய் அன்னாள். அன்னால பேசாத பிரசங்கமே இருக்காது பெண்கள் மத்தியில். ஏன்னா அழுது புலம்பி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும். பிள்ளை இல்லாத பிள்ளைங்க, குழந்தை இல்லாதவங்க இருக்கீங்களா? அன்னாளை போல ஒரு சாமுவேலை பெற்றெடுக்க கத்த உதவி செய்வார். அல்லேலூயா. அடுத்தது மோசே ஊழியத்துக்கு கிளம்பும்போது சிப்போராள், இவங்களாம் நான் செஞ்ச சாதிச்சதை சொல்லிட்டு வரேன், நீங்கள் சாதிக்கணும். சும்மா வேதத்தில் இருக்க சொல்லிட்டு போகிறதுக்கு நான் வரல, நீங்கள் அது மாதிரி சாதிக்கணும். நீங்கள் பெற்றெடுத்து கொடுக்கணும். நீங்கள் தலையெழுத்தை மாற்றணும். வேசியாக திரிகிற அத்தனை பேரையும் திருப்பி கொண்டு வரணும். பேர் அவங்க பட்ட பேரை எடுக்கணும். உங்களால் முடியும். எத்தனை பேரால் முடியும் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்தது மோசே தன்னுடைய பிள்ளைக்கு விருத்தசேதனை பறந்தனால மோசையை கொல்ல பார்த்த, ஆனால் தப்பிவித்தா. கர்த்தர் காப்பாற்றினார். நுனித்தோலை தூக்கி எறிஞ்சு என் கணவருக்கு காப்பாற்றிருக்கேன்னு கெஞ்சினா. எத்தனை பேர் கணவருக்காக, கணவருடைய ஊழியங்களுக்காக நம்ம நிற்கணும். அடுத்தது அபிகாயில், எல்லாருக்கும் தெரியும், புத்தியாய் நடந்து கொண்டவள். தன் கணவர் செய்த புத்தி கெட்ட அபிகாய, கணவர் புத்தி கெட்டவர். நாபால். அபிகாயில் புத்தி உள்ளவள். நாபால் என்ன செஞ்சாரு? துர்ராக்கிரதன் இப்படி போட்டிருக்கு. அது வாசிக்கும் போதே சிரிப்பாக இருக்கும். அவர் செஞ்ச நிமித்தம் தாவீது ஊழியக்காரரை கெஞ்சி கேட்டு, நீங்கள் அவரை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நீங்கள் அந்த பாவத்துக்கு உட்படாதீங்கன்னு நின்னவள் அபிகாயில். அபிகாயிலுக்காய் கரங்களை தட்டி நம்ம எத்தனை பேர் திறப்பில் நின்று, எத்தனை பேர் ஊழியக்காரருக்காக, ஊழியக்காரர் அந்த பாவங்களில் விழுந்துடக்கூடாது நிற்கணும். ஆமேன். அடுத்தபடியாக 15 பேர் கொண்டு வந்திருக்கேன். நான் வேகமாக சொல்லிடுறேன். என்ன, நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் பாட்டி லோபிசால் ஐனிக்கையாள். சரி, அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விடுகதை மாதிரி இருக்குது இல்லை? வேதத்தை படிச்சிருக்கோம் தானே? எத்தனை பேர் வேதத்தை படிச்சிருக்கோம்? வேதத்தில் இருக்கிறத இந்த அம்மா பட்டில் என்னத்தையோ சொல்லிட்டு போகுது பக்கத்தில், அப்படி நினைக்கிறீங்களா? வேதத்தில் இருக்கதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வேதத்தில் இருக்கிறதான் சொல்கிறேன்னு சொல்கிறவங்க கையை தட்டுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. அடுத்தது வேலைப்பளு, உலகத்தில் மற்ற காரியங்கள் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காம ரொம்ப கவலைப்பட்டு இருந்தவங்க யார்? மார்த்தாள். அதுதான் பெரிய கவலை. காலையில் எந்திரிச்சா என்ன சமைக்கிறது, அப்படி தானே? பிள்ளைகளுக்கு என்ன டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறது, உலக கவலை. அதுதான் சொன்னார், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு மரியாள் இடத்தில் இருந்தது. இதெல்லாம் நமக்கு மார்த்தால ஒரு எச்சரிப்பு. கணவனை தவறிழைக்கும் போது திருத்த வேண்டிய மனைவி ஏசபேல் இல்லை, யெரொபெயாமுடைய மனைவி. அவன் தவறுகிற போது இவளும் அதற்கு துணை போனான். எழுதிக்கங்க, 1 ராஜாக்கள் இருக்குது. நம்ம இந்த நாட்களில் கணவனுக்கு தப்பிதான் செய்கிற போது துணை போகக்கூடாது. ஊழியக்காரிகள் தப்புனா தப்பு. என்னுடைய வாழ்க்கையில் என் கணவர் ஏதாவது ஊழியத்தில் இந்த மாதிரி செஞ்சனா அங்கெல்லாம் யாரையும் வச்சு சொல்லக்கூடாது. மறைமுகமாக நம்ம தனியாக இருக்கும்போது நீங்கள் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அப்படி இந்த காரியத்தில் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லணும்.
அதுதான் ஞானமுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ, புத்தி உள்ள ஸ்திரீ. சபை கட்டப்படும். அடுத்தது தீனாள். எத்தனை பேர் தீனாள் தெரியும்? தீனாள் யாருக்குமே தெரியாமல் இருக்காது. ஒத்த மகளை உருப்படியாக வளர்க்கலை. எத்தனை பேர் பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை கண்டித்து வளர்க்குறீங்க? நேற்று தினத்தில் நான் கேட்டேன், ஒரு டைலர் கடைக்கு போயிருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, என் பிள்ளை 24 ஹவர்ஸும் செல்லுலே இருக்குமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. 25 வயசு 24 வயசுன்னு சொன்னாங்க. எனக்கு கேட்கும்போது உள்ளமே நடுங்குச்சு. காலேஜ் படிக்கிறா. அவங்க சித்தி கொண்டு வந்து வோடஃபோனை வந்து அந்த சிம்மா என்னமோ சொல்கிறாங்களே, அதை கொண்டாந்து கொடுத்தோன்னே அது எல்லாமே ஃப்ரீயா. இப்போ தான் எல்லாமே ஃப்ரீயாக ஆயிடுச்சே, எதை வேணாலும் செஞ்சுக்கலான்ட்டு. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் கேட்கும்போது என் உள்ளம், சே, வாலிய பிள்ளைகளை எப்படி வஞ்சிக்குது பாருங்கள். நம்மளும் ஊழியக்கார வீட்லேயும் பிள்ளைகளை நம்ம வளர்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, அம்மா, என்னை அம்மானு தான் கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டு போகலான்னு பார்க்குறேன். நான் சொன்னேன், அட பாவிகளா, வாங்க சர்ச்சுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோன்னு சொன்னேன். அம்மா வந்தால் தான் தேவையில்லையம்மா, வரமாட்டேங்கிறாளே. செல்லு பிள்ளைகளை டோட்டல் அவுட்டு. காலேஜ் படிக்கிற பிள்ளையோட லைஃப் என்ன ஆகும் பாருங்கள். தாய் பதறுகிறது. தகப்பனார் வந்து அடித்து பார்த்துருக்காரு, முடியல. எனக்கு தெரியாது, நீயாச்சு உன் மகளாச்சு. நேற்றைய தினம் நான் கேட்டது, நான் வீட்டில் வந்து அழுதேன். ஆண்டவரே, எப்படி ஆகிலும் இந்த பிள்ளைய நான் சந்திக்க கிருபை செய்யுங்க. உங்களுக்கு வருதா உள்ளம்? யாராவது அப்படி இருக்கும்போது நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் கொண்டு வருவார். அந்த உள்ள ஊழியக்காரிகளுக்கு, ஊழிய செய்ய போகிற பிள்ளைகளுக்கு வேணும். எத்தனை பேர் பிள்ளைகளை வளர்க்குறீங்க? எத்தனை பேர் வாலிப பிள்ளைகளை வச்சுருக்கீங்க? கையை உயர்த்துங்க பாப்பா. தீனாள் ஊர் சுற்றி பார்க்க புறப்பட்டுக்கிற போது தாய் தகப்பன் எதையுமே கேட்காம லேயாள் யாக்கோப்பு விட்டுட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையில் கற்பிழந்தவளாய் வந்து நின்னாள். இந்த நாளில் வளர்க்கிற பிள்ளைகளை எங்கே போகிற, எங்கே வர்ற, எங்கே இருக்கிறேன்னு சொல்லி தாய்மார்கள் கேட்க வேண்டும். ஊழியம் செய்கிறது மாத்திரமல்ல, ஊழியம் செய்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. குடும்பத்திலையும் ஒரு அக்கறை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. தீனாள். அடுத்தது மீகாள். தன்னுடைய கணவர் தேவனை துதிக்கிற போது, பாடுகிற போது, தேவனை துதிக்கிறதற்கு அவள் எவ்வளவு அசிங்கமாக கேவலமாக திட்டினா. அதனால் குழந்தையே பாக்கியமே இல்லாது போயிட்டு மீகாள். இந்த நாட்கள் நம்மற்ற சில குறைகள் இருக்கும். என்னங்க நீங்கள் அப்படி தான் வந்து செவி, இப்படி தான் துதிக்கிறீங்க, இப்படி தான் செவி, விட்டுருங்க. அவர் கடவுளோடு உறவாடிட்டு இருந்தாலும் நம்ம விட்டுறணும். என்னுடைய கணவர் ஊழியக்காரர். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அவர் எத்தனை மணி நேரம் கர்த்தருடைய பாத்திரம் இருந்தாலும் நான் போய் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். 11 மணிக்கு இறங்கி வந்தாலும் 11 மணிக்கு தான் டிஃபன். 2 பேருமே அப்படி தான் எடுப்போம். எல்லோரும் கேட்பாங்க, ஏன் 11 மணிக்கு சாப்பிட்றீங்க? அவர் காலை ஜெபம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபிச்சுட்டு இறங்கி வரும்போது 11 இருந்தாலும் நானும் அதே மாதிரி எப்போ என்ன சாப்பாடு எங்கள் பாஸ்டர் தான் சொல்லுவார். இப்போ சபையில் எப்போ பாரு சாப்பாட்டுக்கு தான் முக்கியத்துவம். சாப்பாடு என்னையா சாப்பாடு அப்படிம்பாரு. அது மாதிரி சாப்பாடை நாங்கள் ஒரு பொருட்டாகவே என்றதே கிடையாது. சாப்பிடணும் தான், சரீரம் நல்லா இருக்கணும்ல, ஊழியம் செய்யணும்ல. அல்லேலூயா. அடுத்தது ஒடுக்கப்பட்ட சும்மா இருந்தவரை போய் சாரா ஆகாரம் சேர்த்துக்கங்கன்னு சொன்னோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஆகாரம் ஒரு எடுத்துக்காட்டு. விரட்டி விட்டுட்டார் மனைவி. ஆகாசன், நான் உன்னை சேர்த்துக்க சொன்னேன், நான் கடவுள் கேட்டார். உன் பொண்டாட்டி சொன்னதானே கேட்டேன். அப்போ பொண்டாட்டி சொல்கிறத கேளு. ஊழியத்துலேயும் அது மாதிரி தான்.
கர்த்தர் சொன்னதை கேட்டுட்டு போயிட்டு இருக்கணும் நம்முடைய கணவர். இல்லை மனைவி சொல்கிறத கேட்டாக்கா அந்த மனைவி சொல்கிற வார்த்தைக்கு அது கேட்டால் ஒழுங்காக போயிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஆகார் மாதிரி தான். ஹல்லேலூயா. அடுத்தது நற்கிரியைகளை செய்த நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பூமி எங்கும் சுற்றி திரிந்தது போல தொற்கால் நற்கிரியை செய்ய ஊழியக்காரிகள் நமக்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கணும். அந்த நற்கிரியை செய்த நிமித்தம் அவளுடைய பாடியை முன்னாடி பெட்டியில் இருக்கும்போது அத்தனை பேர் அவர்களை சுற்றி நின்று இவர்கள் செய்த நற்கிரைகளை சொல்லி சொல்லி அழுகிற போது பேதுரு அங்கேருந்து உயிர்த்தெழ வைத்தார். நமக்கு அந்த உயிர்த்தெழுதல் வேணும். நம்ம பாடி வச்சிருக்கும் போது இது கிடக்குது, இது ஊழியம் செஞ்சிச்சான், இது ஒரு 10 பைசா கூட கொடுக்கல, அப்படி சொல்லலாமா? இல்லை. நம்மளை குறித்ததான நற்கிரியைகள் அங்கு சொல்லி அழ வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தொற்காலை போல தச்சு தச்சு கொடுக்கறது இல்லைனாலும் நம்மளால் ஏதாவது முடிஞ்சதை சபைக்கு வரவுகளை என்ன பண்ணுறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, இல்லை வீட்டில் போதுமான வருமானம் இருக்கா, அதையாவது கேட்கும்போது இந்த ஊழியக்காரி அம்மா உயிரோடு இருக்கும்போது என்னை கேட்டாங்க, வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எதையாச்சும் எனக்கு கொடுத்துச்சு, அப்படியாவது சொல்லட்டும். சொல்ல வைக்கணுமா? நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, நான் செஞ்ச சாப்பாடு உண்டு. இல்லை இல்லை, அப்போ அங்கே என்ன வராது? நற்கிரியை பற்றி சொல்ல மாட்டாங்க. நம்மளை 10 பேர் சொன்னால் 100 பேர் நம்மளை என்ன சொல்லணும்? வாடிக்கு முன்னாடி நற்கிரிகளை சொல்ல அழிவாண்டோம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்குது? நிறைய காரியங்கள் வேதத்தில் சொல்லிகிட்டே இருக்கான். நம்முடைய மரியாள், கடைசியாக நான் சொல்கிறேன், மரியாள் அவங்க கன்னியாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கற்பத்தில் சுமந்து இருக்கும்போது நிந்தனை, அவமானம், சொந்த பந்தங்கள் எவ்வளோ பேசியிருப்பாங்க, அதையெல்லாம் தாங்கி நமக்கு ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாய் போல நம்மளும் எத்தனை நிந்தனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து நம் ஊழியங்களை செய்ய வேண்டும். என்னை அதான் சொல்லிட்டாங்க, இதை சொல்லிட்டாங்க, நான் இனிமேல் ஊழியம் செய்ய மாட்டேன் அப்படின்னு நமக்கு ஊழியக்காரிகளுக்கு வரவே கூடாது. அதுக்காக தானே நிற்கிறோம். என்னை என்ன வேணாலும் சொல்லு, எப்படி வேணாலும் திட்டு. திட்டுறதுக்கு 10 பேர் இருந்தால் தான் நம்ம உருவாகுவோம். ஏன் இதைய அவங்கள பார்த்து நம்ம சொல்லக்கூடாது? நான் சத்தியம்லாம் நிறைய சொல்கிறதுக்குள்ள நீங்கள் சத்தியம்லாம் சத்தியத்தை நிறைஞ்சு நிற்கிறீங்க எல்லாரும். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப் நமக்கு தேவை. எங்கே போனாலும் அதான் சொல்லுவேன். எங்கள் பாஸ்டர்னால் என்ன சொல்வேன்னா, வருகை, அப்புறமாட்டி 2ஆம் வருகை, 3ஆம் வருகை, அதை பற்றியே பேசுவார். பரிசுத்தம் இப்படி. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் என்னுடைய அனுபவ சாட்சியிலே சொல்லி பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாட்களில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்படிப்பட்ட சாட்சியோடு வாழ விரும்புகிறீங்க? கையை உயர்த்துங்க பார்ப்போம். அப்போஸ்தலர் படி 1:8 கையை உயர்த்துங்க எல்லாரும். நான் சாட்சியாய் ஊழியம் செய்வேன், சாட்சியாய் ஜீவிப்பேன், இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழ என்னை அர்ப்பணித்து இந்த நாட்களை நிற்கிற போது சாட்சியற்ற ஜீவியத்தை வெறுக்கிறேன். வேதத்தில் சொல்லப்பட்ட அவர்கள் சாதித்தது போல நானும் அநேக காரியங்கள் நான் சாதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்தவே மாட்டார். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. உரிமை பாராட்டி சொல்லுங்க. அப்பா நான் உமது பிள்ளை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு உடைந்த
அப்பாவுடைய பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. இப்போ ஒரு சில வேத ஆதாரங்களோடு நாம் தியானித்து விட்டு நாம் கடந்து செல்வோம். அழைத்த அழைப்பில் நிலைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ரோமர் 12:3 என்ன சொல்லுது? வாசிங்க பார்ப்போம். ம் 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 அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவுன்படி தான் நம்ம போகணும். எனக்கு இவ்வளோ விசுவாசம் இருக்குது, ஏன் விசுவாசத்தின்படி தான் நீ போகணும்னு மற்றவர்கள் நம்ம என்ன பண்ணக்கூடாது? திணிக்கக்கூடாது. விசுவாசத்தில் ஓடிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவர் தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்தளித்திருக்கிறார். இன்றைக்கு என் சரீரத்தில் ஏதோ ஒரு காய்ச்சலோ ஏதோ ஒரு வரும்போது நான் மெடிசன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், மெடிசன் எடுக்கிறத பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? அவர்களை தூசிக்கக்கூடாது. அது அவர்களுக்கு கொடுத்த பாக்கியம். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு நம்ம போகணும். அவர்களிடத்தில் போய் நீ மாத்திரை போடாதன்னா செத்து போயிடுவாங்க. அடுத்தது ரோமர் 11:29 என்ன சொல்லுது பாருங்க. அவர்கள் மாறாதவைகளே. நமக்கு கொடுத்திருக்கிற வரங்கள் கிருபைகள் என்றென்றைக்கு மாறாது. கொடுத்த வரத்தை எப்பொழுதுமே எடுக்க மாட்டாரு. நான் எங்கள் கணவர்கிட்ட கேட்பேன், ஏங்க இவ்வளவு தவறு இழைக்கிறாங்க, இவ்வளவு கெட்ட காரியங்களை செய்கிறாங்க, இவங்க போய் நிற்கும் போது அநேக காரியங்கள் விடுதலை கொடுக்குறார் ஆண்டவர் அப்படின்னு சொன்னால், அவருக்காக இல்லை, ஜனங்களுக்காக. அவர் கொடுத்திருக்க வரங்கள் மாறாதது. அருமையான கர்த்தருடைய ஜனமே, நம் எண்ணங்கள் எல்லாம் அப்படிப்பட்டதாக இருந்தால் கொடுத்த வரங்களும் கிருபைகளும் மாறாது. அடுத்தது எபேசியர் 4:1 வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. அழைக்கப்பட்ட அழைப்பு, அதான் நான் சொன்னேன், அழைக்கப்பட்ட அழைப்பில் நடக்கணும். அருமையான ஊழியக்காரிகளாக வந்திருக்க, ஊழியத்தில் உருவாகி கொண்டிருக்கிற விசுவாசிகளைப் போல இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றது என்னன்னா, அழைக்கப்பட்ட அழைப்பிலே நடக்கணும், பாத்திரமாய் நடக்கணும். ஒவ்வொருவரும் பாத்திரமாய் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது எபிரெயர் 3:1 என்ன சொல்லுது பாருங்க. பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நம்ம பங்குள்ளவர்கள். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவுக்கு பங்குள்ளவர்களாக உட்கார்ந்துருக்கீங்க? என்னை அழைத்திருக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்னாடி என்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்புல நான் நடந்துட்டு இருக்கேன். மற்ற ஊழியங்களை பார்த்து காப்பி அடித்து ஊழியம் செய்யலை. கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு பங்காய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்ம எந்த இடத்துல வச்சிருந்தாலும் அந்த இடத்துல நம் மூலமாய் எந்த இடத்துல வைத்து மக்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்லவோ இல்லை அவர்களை ஆறுதல் படுத்த வைத்திருக்கிறாரோ அந்த இடத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஒன்று நான் சொன்னேன், அழைத்த அழைப்பில் நடக்கணும். ரெண்டாவது நிலைத்திருக்கணும். அதற்கு வேத ஆதாரமாக அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நிலைத்திருக்கிறதுக்கு 1 கொரிந்தியர் 7:20 வாசிப்போம். ரைட்டு தான், வாசிங்க. நிலைநிறுக்கணும். எந்த ஊழியத்தில் நம்ம நின்று காமிக்கணும். 7:20 நமக்கு இப்போ ஒரு இடத்துல மக்கள் ஒரு ஏழ்மை நிலைமையில் இருக்கிற ஒரு படிப்பறிவு இல்லாத இடத்துல நம்மளை ஊழியத்தை வச்சிருக்காருன்னு சொன்னால் அந்த இடத்த விட்டுட்டு நம்ம போயிடக்கூடாது. படிப்பறிவு இருக்கிற இடத்துக்கு ஒரு 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 காரியம் கேட்டேன். கல் உடைக்கிற இடத்துல ஒரு மனிதனுக்கு தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். தரிசனத்தை கொடுத்துருக்கும் போது அவர் கொஞ்சம் நிலைமையில் நடந்து போகிற சூழ்நிலை இருக்கும்போது போய் அந்த கல் உடைக்கிற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை வளர்த்திருக்கிறார். கொஞ்சம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாலும் வண்டி கிடைத்து விட்டது. ஒரு ஸ்கூட்டியோ டிவிஎஸ் பிட்டியோ எக்ஸலோ கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் என்ன பண்ணியிருக்கிறார், அங்கே இருக்கிற ஒருத்தரை அங்கே விட்டுட்டு எனக்கு இது கிடையாது, நான் வேறு இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி போன உடனே அவருடைய ஊழியம் ஸ்டாப் ஆகிவிட்டது.
நிலைத்திருக்கணும். உங்களை இந்த பகுதி மக்களுக்காக இங்கே கொண்டு வந்து ஆலயத்தை கட்டி வைத்திருக்கணும். இதை தாண்டி நான் வேறு இடத்துக்கு போகக்கூடாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொண்டு ஆமென்னு சொல்கிறீங்க? எந்த பகுதியில் கத்தரும் நல்ல நல்ல ரிச் ஃபேமிலி இருக்கிற இடங்களை கொண்டு போய் வச்சுருக்காருன்னா ஊழியத்தில் நல்லா இருந்துக்கிட்டே இருங்க. நோ, கத்தர் அதை வைத்திருக்கிறார். ஏழ்மை நிலையில் எங்களையெல்லாம் கத்தர் காந்தினர் பகுதியில் கொண்டு போய் தான் ஜனங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். வெட்டுக்குத்து, கொலை, கற்பழிப்பு, சமாதான கொலைச்சல், இந்த பகுதியிலிருந்து எங்களுடைய திருச்சபைக்கு வந்திருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் கத்தர் உருவாக்கி எல்லாவற்றையும் கத்தர் விடுதலை கொடுத்து ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய், எங்களுக்கு ஆசீர்வாதமாய், தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் கத்தர் வைத்திருக்கிறார். விட வேண்டிய காரியங்களை விட்டு குடியிலிருந்து, கஞ்சாவிலிருந்து, ஸ்பீடி சிகரெட்லேருந்து, மற்றவர்களை கெடுக்கிற சூழ்நிலிருந்து கொண்டு வந்த பிள்ளைகள் நிலைத்திருக்கிறாங்க. இப்போ யூடியூப் எடுத்திருக்கிற அருமையான தம்பி அந்த பகுதியில் இருக்கிற பையன்தான் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், கிளியூர் பகுதியில். ஹல்லேலூயா. அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கொஞ்ச நாளைக்கு நம்ம பொறுமையாக இருந்து அந்த இடத்துல காத்திருக்கும்போது காத்திருக்கிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக தேவன் இந்த நாட்களில் இவ்வளவு நான் சொல்லிட்டேன். 2 குடும்பத்தை உங்களுக்கு முன்னாடி வச்சுட்டு 12:25 ஆயிடுச்சு. 2 குடும்பத்தை அவங்க முன்னாடி வச்சுட்டு பாருங்கள், திருமணமானவர்களும் ஊழியம் செஞ்சாங்க. வேதத்தில் திருமணமாகாதவர்களும், மார்த்தாள், மரியாள், லாசரு, அவங்களுடைய காரியம் திருமணமானவங்க மாதிரி தெரியல. ஆனால் கிருபாசனத்தில் திருமணமாகாமல் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, ஒப்பு கொடுத்து இருக்கிறாங்க, தேவ அழைப்பின்படி இருக்கிறாங்க, நிலைத்து இருக்கிறாங்க. திருமணமாகி குடும்பமாக இருக்கிறவங்களும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. எயோதியாள், சிந்தியாள், இவர்கள் திருமணமாகாமல் பவுல் உடன் ஊழியக்காரியாக இருந்தாங்க. இத்தனை ஊழியங்களும் வேதத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை இந்த ஊழியத்துக்கென்று நம்மை வைத்தது. இந்த வாழ்க்கை கர்த்தர் தந்தது. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? இந்த வாழ்க்கை எனக்கு கர்த்தர் தான் தந்ததுன்னு சொன்னால் ஆணித்தரமாக கரங்களை தட்டி ஆவியில் நிறைந்து, இந்த வாழ்க்கை, இந்த ஊழியத்தின் வாழ்க்கை எனக்கு கர்த்தர் தந்தது. ஹல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தர் தந்தது. பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க. பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கொடுத்தவர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே மகள் தான், கொடுத்தவர் நடத்துகிறார். தூரத்தில் இருந்தாலும் கவலைப்படுறதே கிடையாது. அந்த அளவுக்கு நாங்கள் வசனத்தை ஊட்டி வளர்த்து சீனாவுக்கு போகும்போதும் கவலைப்படலை. அவங்க மருத்துவராய் படித்து கொண்டு இருக்கிற காரியங்களுக்காய் கடந்து செல்கிற போது நானும் என் கணவரும் கொஞ்சம் மாமிசத்தில் வரும்போது கொஞ்சம் அப்படி பலன் குறைந்தோம். ஆனால் ஆவியில் பிள்ளையை நாங்கள் அனுப்புகிற போது கொஞ்சம் கூட கவலைப்படாமல் 4 வருஷம் அவங்க இருந்துட்டு வர கர்த்தர் உடன் இருந்து பிள்ளையை நடத்தினார். இந்த நாளில் பயப்படாதீங்க. பிள்ளைகளை குறித்து கர்த்தருக்குள் வளர்த்துட்டீங்கன்னா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எத்தனை பேர் சந்தோஷமாக அதை சொல்கிறீங்க? உலகத்து பிள்ளைகளை போல் நம்ம வளர விட்டோம்னா உலகத்துக்கு போயிடும். ஹல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில் அதுதான். நாங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் சாட்சியாக சொல்லுவேன், எந்த பாவத்திலையும் விழாதபடி, எந்த தவறிழைப்புக்கும் கர்த்தர் கொண்டு போகாதபடி கிருபையாய் பத்திரமாய் கொண்டு வந்து ஒரு திருமணத்தை நடத்தி இப்பொழுது அமெரிக்கா தேசத்தில் கர்த்தர் வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறார். ஒரு பிள்ளை தானங்க ஏங்க பக்கத்திலே வச்சுக்கிறேன்னு கேட்குற அநேக ஊழியக்காரிகள் உண்டு. எப்படி நீங்கள் பிள்ளைகளை விட்டு, போன தடவை வரும்போது நான் சொன்னேன், எப்படி பிள்ளைகளை பிள்ளையை விட்டுட்டு இருக்கீங்க கேட்பாங்க. கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி நடத்த விரும்பிட்டார். அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஓடிடணும். நான் பக்கத்திலே வச்சுக்குவேன்னா உங்களுக்கு பக்கத்தில் வச்சா வேறு விளைவு வந்து விடும். எத்தனை பேர் பிள்ளைகளை விக்கிரமாக வச்சு செயல்பட்டுருக்கீங்க? தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் தான். தேவனை விட எதை நம்ம முக்கியத்துவப்படுத்தணுமோ அது விக்கிரகம். விக்கிரகத்தை விட்டுன்னு நம்ம சொல்கிறோம், விக்கிரகத்தை விட்டுட்டோம், அதை விட்டுட்டோம், இதை விட்டோம்னு சொன்னோம். எதை நம்ம முன்னுக்கு இருதயத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தரை மட்டும் சேவிக்க கடவீர்கள் இருக்குதுக்கு. ஆனால் நம்ம எதை முன்னுக்கு வைக்கிறோமோ அது விக்கிரகம். உனக்கு
வந்திருக்காருமே அந்த கர்த்தருடைய ஊழியக்காரிகளாய் செய்கிறவர்களாய் நாம் நிற்கிறோம் அந்த நாட்களில். அதை விட்டு எடுக்க கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. சரி, போகட்டும். உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிற ஒரு குடும்பம் நோவா குடும்பம். எடுத்து வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 1 வசனம். நோவா. 8வது வசனத்தை வாசிப்பா. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் நிறைய சொல்லணும் தான் வந்தேன். டயத்துக்கு டயம் முக்கியம். ஓகே. நோவாவுக்கோ கர்த்தருடைய நோவா குடும்பம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குடும்பம். இந்த நோவா குடும்பம் நான் சொன்ன அந்த வேத வாக்கியத்தின்படி அழைப்பில் நிலைத்திருந்தவர்கள், அழைக்கப்பட்ட அழைப்பிலே நடந்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அழைக்கப்பட்ட அழைப்பு பேலையை உண்டு பண்ணு, ஜனங்களை எல்லாம் தப்பு வைக்கிறது கூப்பிடு சொன்னாரா? அழைப்பா? நோவாவும் அவன் மனைவியும் இசைந்து கட்டினார்கள். ஏன் நோவாவை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த மனைவி பேர் வேதத்தில் இல்லை. நான் கேட்டேன் ஆவியானோட்ட, ஏப்பா நல்ல மனைவி, கூட இருந்து உழைத்தாங்க, கூட இருந்தே அவருக்கு எல்லாத்துலேயும் ஹெல்ப் பண்ணாங்க, ஏப்பா இவங்களுக்கு பேர் வேதத்தில் இல்லை? நேற்றுக்கு அப்படி மெசேஜ் அப்படி இப்போ ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்களுடைய சக ஊழியர்கள் எல்லோரும் அங்கே இருக்கும்போது அந்த ஒரு தம்பி அந்த டே ஏண்டா நல்ல மனைவி நோவா, ஏண்டா அவள் பேர் போடலை, கேள்றா அவங்க பாஸ்டர்கிட்ட கேள்றா அப்படின்னு எல்லோரும் கன்க்ளூஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். யாருமே விடை சொல்லவே இல்லை. ஒருவேளை நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தெரியாது, அப்படி சொல்லிட்டு போயிட்டோம். ஆனால் மறைந்திருந்து ஊழியத்தில் காரியங்களை செய்தவர்கள் நோவா மனைவி. நம்மளும் இந்த நாட்களில் நம் கணவருக்கு பின்பதாக இருந்து அநேக காரியங்களை சாதிக்கலாம். ஸ்டேஜுக்கு வந்தாதான் மனைவி இல்லை, ஸ்டேஜில் நின்று பாட்டு பண்ணாதான் மனைவி கிடையாது. மறைக்கப்பட்டவளாய் மறைந்தவளாய் இருந்தவள் நோவா மனைவி. ஹல்லேலூயா. சில ஊழியங்கள், அதான் நான் சொன்னேன், அழைக்கப்பட்ட அழைப்பு. சில ஊழியங்கள் செய்யலாம், வெளியில் போய் நல்லா செய்யலாம், 2 பேரும் இணைந்து செய்யலாம். ஒவ்வொருவருக்கும் அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் கவனிக்க வேண்டும். முதலாவது கணவனோடு நான் சொல்ல நீங்கள் எழுதிக்கிங்க. கணவனோடு ஒத்துழைத்த மனைவி நோவா மனைவி. எல்லா காரியங்களையும் ஊழிய செய்கிற பிள்ளைகள் தன் கணவரோடு ஒத்துழைத்து ஓட வேண்டும். ஒரு பக்கம் கணவர் இழுத்தா மனைவி ஒரு பக்கம் இழுக்கக்கூடாது. என்னுடைய கணவர் இடம் நாங்கள் 11,000 கொடுத்து வாடகைக்கு இருந்து எடுத்தோம், ஆராதனை நடத்தினோம். நான் சொல்லுவேன் அடிக்கடி, 11,000 போயிட்டுருக்கே, ஒரு இடத்த வாங்குவோம் அப்படின்னு சொன்னால் ஏழை மக்கள் பணம் கொடுக்க முடியல. எங்களுக்கு ஒரு லேண்ட்ஸ் இருந்துச்சு, தகப்பனாருடைய என் மாமனாருடைய இடம் இருந்துச்சு. எத்தனை லட்சத்துக்கு விற்றாருன்னு கூட நான் கேட்கல. அத்தனை லட்சத்தையும் கொண்டு வந்து ஒரு இடத்தை வாங்கினார். ஒரு நாள் கூட நான் அதை கேட்டதே கிடையாது. தேவனுக்காக, தேவனுடைய ஊழியங்களுக்காக ஒத்துழைக்க வேண்டும். எனக்கு என் பிள்ளைக்கு ஏன் நீங்கள் செய்யலை, நான் சண்டை போடவே கிடையாது. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாட்டி சரி, கர்த்தர் பார்க்கிறார். அத்தனை லட்சம் வரும்போது ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்துருக்கலாம். நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 61வது வருஷம்தான் நான் ரிட்டையர் ஆனேன். சத்துணவு டீச்சராக இருந்தேன். வண்டி வாங்கி தந்தார்னா செகண்ட்ஸில் வாங்கி கொடுப்பார். ஏன்னா அதுக்கு ஒரு இது வரைக்கும் அப்படி தான் அந்த வண்டி தான் வச்சுருக்கேன். நல்ல பணம் இருக்குது, நல்ல வசதி இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அவர் எந்த பைசாவையும் பெரிய அமௌண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டார். நான் அதில் ஒத்துழைத்து போகிறேன். கார் வாங்கணும், செகண்ட்ஸ், நான் மட்டும்தான் புதுசு. அடிக்கடி சொல்லுவேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட, எங்க வாங்குறதெல்லாம் செகண்ட்ஸில் வாங்குறீங்க, என்னைய மட்டும்தாங்க புதுசாக வாங்குனீங்க. அதுலேயும் நான் ஒத்துழைத்து ஓடுவேன். பிள்ளைகளே, என் மகளும் ஒன்றுமே கேட்காது. எல்லாரும்
டக்கு டக்குன்னு புது வண்டி வாங்குவாங்க. நாங்கள் அந்த வண்டியில் இந்த ஸ்கூட்டி பழைய ஸ்கூட்டியில் தான் போவோம். பசங்களா வாங்கிக்கோங்க சார், வாங்கிக்கோங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவனுடைய ஊழியங்களுக்காக விதைத்திருக்கிறோம். கர்த்தர் ஒரு நாள் வருவார், பலன் தருவார். எதுக்கு சொல்ல, நான் பெருமைக்காகவோ புகழுக்காகவோ சொல்லலை. கணவரோடு ஒத்துழைத்து மனைவிகள் செய்கிற போது அந்த ஊழியம் டெவலப் ஆகி போயிட்டே இருக்கும். ஒரு நாள் அதை கீழ்மட்டத்துக்கு போயிடவே போகாது. கர்த்தர் இப்பொழுது உயர்த்தி வைத்திருக்கிறார். 10 சபைகளை கர்த்தர் நியமிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஏன், ஒரு மனைவி எதை வேணாலும் செஞ்சிருக்கலாம். போயா, நீ எனக்கு கொண்டாந்து பணத்தை கொடுக்கணும், எங்களுக்கு 2 லட்சத்துக்கு ஒரு கார் வாங்கி கொடு. கேட்கல. அருமையான கர்த்தர் போகட்டும். அடுத்தது நோவா மனைவி ஊழியத்தில் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காதவள். ஏன் சொல்கிறேன்னா, பேழை கட்டிக்கிட்டு இருக்கும்போது என்ன நீ லூஸா, அவர் சொல்லிட்டான்னா எத்தனையோ வருஷத்தில் மழை வரப்போகுது, எப்போ வரப்போகுதோ, போயா, எதிர்ப்பு தெரிவித்தாங்களா? இல்லை, அவங்களோட சேர்ந்து நின்னாங்க. அடுத்தது பிள்ளைகள் அவர்களுக்கு 3 பேர், சேம், காம், யாபேத். 3 பேரையும் அப்பா வெளியில் போயிட்டே வந்திருக்காரு. அம்மா வீட்டில் இருந்து அவரோட ஒத்துழைக்க கட்டுறதுக்கு, பேழை கட்டுறதுக்கு போய் வேலை பாருங்கடா. ஏசப்பா கர்த்தரை குறித்து சொல்லி வரப்போகிறாரு, அவர் மழை வரப்போகுது, நம்மளாம் பாதுகாக்கணும்னா அப்படின்னு சொல்லி கொடுத்து பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. அந்த தாய் நம்ம வளர்க்குறோம், ஊழியம் செய்கிற நம்ம வளர்க்கணும். வளர்த்த போது தான் அவங்க எல்லாத்துலேயும் பிரியமாக இருந்தாங்க. அடுத்தது பேழையை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இப்போ நம்மளாம் சபை கட்டிகிட்டு இருக்கும்போது எத்தனை பேர் நம்மளை பரியாசம் பண்ணுறாங்க. இவங்க மட்டும்தான் பரலோகம் போக போகிறாங்களாம், இவங்க மட்டும்தான் வானத்தில் பொத்துக்கிட்டு போய் நிற்க போகிறாங்களாம் சொல்கிறாங்களா? அது மாதிரி அந்த பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எத்தனை பரியாசம் வந்திருக்கும். அந்த பரியாசத்திலையும் கர்த்தர் மனைவியை கூட நிற்க வைத்திருக்கிறார். நம்மளும் அவரை தானே திட்டுறாங்க, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு நிற்கக்கூடாது. அடுத்தது நான் சொன்னேன்ல, மறைந்திருந்து அவங்க ஊழியம் செஞ்சாங்கன்னா உப்பு தன்னை கரைந்து சுவை கொடுக்கும். அன்றைக்கி ஒரு ஜோக்கு சொல்கிறாங்க, ஒரு அம்மா ரசத்தை வச்சுட்டு வந்து கொண்டு வந்துச்சுட்டு உப்பு இருக்கான்னு கேட்டால் உப்பு இருக்குன்னு சொல்லி தொலைய வேண்டியதானே, உப்பை தேடி பார்க்குதான். ரசத்தில் உப்பை தேடுறேன் காணான்னு சொன்னிச்சான். அந்த வந்து உன்னை உப்பு இருக்கான்னு தான் பார்க்க சொன்னேன். அப்போ உப்பு கரைஞ்சி தான் அது என்ன பண்ணும், சுவை கொடுக்கும். நோவா மனைவி தன்னை மறைத்து எல்லாவற்றிலும் அவங்க சுவை கொடுத்தவர்களாக இருந்தாங்க. சரி, அதுதான் போகட்டும் அப்படின்னு சொன்னால், ஏசப்பா சொல்லிட்டாரு, ஜோடாக கொண்டுட்டு வந்து பேழைக்குள்ளே வைக்கணும். இவர் தேடி தேடி காட்டுக்குள்ளே போயிட்டு வராரு, ஜோடாக கொண்டு வர்றதுக்கு என்ன ஒரு எவ்வளோ நேரம் ஆகிருக்கும். வீட்டுக்கு வரும்போது லேட்டாக வந்திருக்கார். லேட்டாக வரும்போது ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீட்டுக்காரருக்கு சாப்பாடு போடுறாங்க, வீட்டுக்காரருக்கு எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, உபசரிக்கிறாங்க, வாங்கத்தான் போங்கத்தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஊழியம் செய்கிற நம்ம வெளியில் வீட்டுக்காரர் போயிட்டு வராரு, இல்லை ஊருக்கோ எங்கே போயிட்டு வராரு, இல்லை பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டு வர, பாஸ்டரோட போனாவே இப்படியே நின்றுட்டு வருவீங்க. என்னத்தை தான் பேசுவீங்களோ தெரியல. சொல்கிறோமா, ஊழியம் தானே செஞ்சுட்டு வர்றாங்க, எவ்வளோ நேரம் ஆனால் ஆகிட்டு போகுது, பரவாயில்ல போவோமா, போகலாமா. எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவார், ஊழியத்துக்கு போனால் ஊழியத்துக்கு தானே போயிருக்காரு கணவர், ஃபோன் அடிக்கக்கூடாது பாரு. நல்லதா போச்சு, ஃபோன் மிச்சம் தானே, மற்றவங்களுக்கு சொல்கிறது எனக்கு தானேன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் நான் கேட்கவே மாட்டேன். அவராக ஃபோன் அடித்தா கேட்பேன், இல்லைன்னா எனக்கு இந்த இப்போ இறங்கினேன், பாவம் பரிதாபம் அனுப்பிட்டு அப்படியே பாவம் போல் பார்த்துட்டு போனார், அதனால் நான் இறங்கிட்டேன், சரி அவ்வளோதான். இன்றைக்கி பாருங்கள்,
புருஷன் ஊழியம் செய்கிற புருஷன் தான், தேவ சமூகத்தில் இருக்க புருஷன் தான் போயிருக்காருன்னா கர்த்தர் பார்த்துக்குவாரு. போயிட்டீங்களா? என்ன சாப்பாடு கொடுத்த, என்ன சாப்பாடு கொடுத்தா என்ன? கர்த்தரோட நல்ல சாப்பாடு தான் கொடுப்பாங்க. ஆனால் இவரை பாருங்க, ஜோடு ஜோடாக கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ லேட்டானாலும் அருமையான நோவா மனைவி ஒன்றும் பேசலை. வந்த உடனே சலித்து போய் வந்திருப்பார், களைச்சி போய் வந்திருப்பார். ஊழியத்துக்கு போயிட்டு வரவேற்று அவரை உட்கார வச்சு நல்ல சாப்பாடு கொடுங்க, ஊழியம் வளரும். அங்கேருந்து வரும்போதே மூஞ்சியை நீட்டி இல்லைண்ணா, இந்த பிள்ளைக்கு சொல்கிறதே கேட்க முடியுது. அது அன்றைக்கி ஒரு ஊழியக்கார் சொல்கிறார், எங்கள் சர்ச்சில் அந்த ஊழியக்கார் சொல்கிறார், இந்த பொம்பளைலாம் சேலை கட்டுறதுக்கு எதுக்கு தெரியுமா? கண்ணீர் அழுக ஊற்றுன்னு ஊற்றுறதை அப்படி தொடச்சிக்கிறதுக்கும் மூக்க அப்படி சிந்திக்கிறதுக்கு தான் புடவை கட்ட வைக்கிறாரா. புரியுதா? நம்மளை அதெல்லாம் விட கத்த நம்ம தாண்டி நடத்தி கொண்டு இருக்கிறார். கண்ணீரெல்லாம் கத்த துடைச்சி கொண்டு இருக்க. உன் கண்ணீர் உனக்கு துடைக்கப்படும் சொன்னார். இனி நீ அழுது கொண்டு இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தபடியாக அந்த இப்பேலை கட்டி முடிக்கிறதுக்கு அவர் சொன்ன 100 நாட்கள் ஆணிச்சான். 382 நாட்கள் மழை பெய்திருக்கு. 40 நாள், ஆனால் 382 நாள் அதில் இருந்திருக்கிறாங்க. 40 நாள் பேழையில் புறப்பட்டு போகும்போது மழை பெஞ்சு. ஆனால் அத்தனை நேரங்களுக்கும் உணவு தயாரிக்கணும். அவர் சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் உணவு கொண்டு போ. அப்போ இவங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? மனைவி தன்னுடைய மருமகள்மார்களை பழக்கி வித்து எல்லாரும் இணைந்த அத்தனை உணவுகளையும் தயார் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி ஊழியம் செய்கிற நமக்கு மருமகமார்கள் உண்டு. அந்த மருமகமார்களை எப்படி நடத்துகிறோம்? மருமகமார்கள் எடுத்தவங்களாம் கையை வைத்துங்க பாங்க. மருமகமார்கள் எடுத்தவங்களாம் நம்முடைய மருமகமார்களை அன்பாய் பாசமாய் நடத்துகிற போது நம்முடைய பிள்ளைகள், வெளியில் இருக்கிற பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை இருந்தால் அதை அன்பாக பாசமாக நடத்துவாங்க. ஹல்லேலூயா. அதுபோல் சலித்து போகக்கூடாது. ஊழியத்தில் சமையல் பண்ண சொல்லிட்டாருன்னா செஞ்சிடணும். என்னுடைய அழைப்பை நான் சொல்கிறேன். எத்தனை பேருக்கு வேணாலும் நான் சமைச்சு கொடுத்துருவேன். எனக்கு இப்போ சரீரத்தில் என் பிள்ளைகள் ரெஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. அம்மா நீங்கள் உட்காருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நான் வளர்த்துட்டேன். நான் ஆதி நாட்கள் தொடங்குற நாட்களில் எல்லாருக்கும் சமைத்து கொடுக்கு. அதுபோல் நம்ம சமையலுக்கு சலித்து போகக்கூடாது. அங்கேருந்து வரும்போதே 2 பொட்டனை வாங்கிட்டு வந்துடுறீங்களா? நூடுல்ஸு எதுக்கு? ஏன் நம்ம வீட்டில் இருக்கோம்? 24 வருஷம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கோமா? இல்லை. என்றைக்கோ ஒரு நாள் உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குது, பெண்கள் பலவீனப்பாடன்னு சொல்லியிருக்கிற அப்போ சொல்லலாம். எப்போ பாரு அடுப்புக்கிட்டே போகிறதில்ல. எனக்கு புரோட்டா வேணும், இவங்களுக்கு வேணுங்கிறதுக்காக பிள்ளைங்க கேட்குறாங்க. இப்படி பிள்ளைங்க புரோட்டா வேணுமா? அதுவும் என்ன கொத்து புரோட்டா வேணுமா? ஆனால் நோவா மனைவியை பாருங்கள், எத்தனை இது. நாங்கள் அமெரிக்கா தேசத்துக்கு போயிருந்தோம். கெண்டகி மாநிலத்தில் அந்த நோவா பிழையை அப்படி நேச்சராக கட்டியிருந்தாங்க. அதில் பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு விலங்குடைய கழிவு நீர் போகிறதுக்கு தனியாக, இவர்கள் தங்கியிருக்கிறதுக்கு தனியாக எத்தனை நாற்றங்கள் இருக்கும், எத்தனை சகிப்புத்தன்மையோடு அந்த பேழைக்குள்ளே இருந்திருப்பாங்க. இன்றைக்கு நாம் ஊழியம் நடத்துகிற நமக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். விசுவாசிகள் ஒரு பக்கத்து இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்தை குத்தட்டும், சகித்திக்கணும். அப்படி செய்யும்போது ஊழியத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். அது குத்தி குத்தி பார்க்கும், இதை என்ன குத்துனாலும் கேட்க மாட்டேங்குது, ஓடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒதுங்கிடும். நம்ம சரிக்கு சரி நிற்கக்கூடாது. நானாக விசுவாசியாக இருக்கும்போது என்னென்னா, என்னை எவனாச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டா, டே இங்கே வா, என்னடா சொல்ல அப்படின்னு. ஆனால் கர்த்தர் உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. அல்லேலூயா. உருவாக்கிட்டு இருக்காரா?
எத்தனை பேர் இப்போ உருவாக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறவங்க கையை உயர்த்துங்க பார்ப்போம். இல்லை அப்பாட்ட காமிங்க, அப்பா பார்க்கட்டும். என்னை நான் ஊழியத்தின் பாதையை இப்போ கர்த்தரை உருவாக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. நோவா மனைவி சொல்கிறதுக்கே ஒரு மணி ஆயிரும் போல இருக்கே. ஹல்லேலூயா. அத்தனையும் சகித்து கொண்டார்கள். கணவருக்கு இருக்கிற தரிசனத்தோடு, நமக்கு தரிசனம் இல்லைனாலும் கணவர் ஒரு தரிசனத்தோடு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த ஊழியம் செய்யணும், அந்த ஊழியம் செய்யணும், அந்த ஊருக்கு போகணும், இவர்களை உருவாக்கணும், இவர்களை உருவாக்கி இன்னொரு இடத்துக்கு நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு தரிசனத்தோடு இருக்கும்போது நம்ம அதில் குறுக்க நிற்கக்கூடாது. அன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வைத்திருக்க தேவ திருச்சபையில் கர்த்தருடைய கிருபையினால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் வளர்த்து குடும்பமாய் ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் வைக்க உதவி செய்திருக்கிறார். அந்த தரிசனத்தோடு நாம் நிற்க வேண்டும். கர்த்தர் இந்த நாட்களில் நான் சொன்ன ஒவ்வொரு காரியத்திலையும் நோவாவை நிறைய காரியங்கள் ஆவியானவர் நோவாவின் மனைவியை குறித்து 4 இடங்களில் மட்டும் நோவாவும் மனைவின்னு சொல்லி ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். கடைசியாக 8 பேர் மாத்திரம் அந்த வேலையில் வைத்து கர்த்தர் காப்பாற்றினார். அதுபோல் நம்மை கொண்டு அநேகரை கர்த்தர் காப்பாற்றுவார்னு சொல்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண பார்ப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நோவாவும் அவர்கள் மனைவியும் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருந்தவர்கள், நடந்தவர்கள். அவர்களைப் போல நம்மளும் இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு முன்பதாக வைத்த இந்த குடும்பத்தை நான் காண்பித்தேன். அடுத்தபடியாக புதிய ஏற்பாடு காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆதி நூற்றாண்டில் வாழ்ந்த அருமையான ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆக்கிலா பிரிஸ்கிலா. சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களை அழைத்து விசுவாசியாக இருக்கும்போது எங்கள் ஊழியக்காரர் எங்கள் தலைகளை கை வைத்து செபித்த ஒரே ஒரு காரியம், நீங்கள் ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல தேசத்துக்கு நீங்கள் பயன்படுவீர்கள் என்று சொன்னார்கள். அதே போலவே நாங்கள் 2 பேரும் இணைந்து ஆக்கிலா பிரிஸ்கிலாவை போல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அதுபோல் எத்தனை ஆக்கிலா பிரிஸ்கிலாக்கு இங்கே உட்காந்துருக்கீங்க, கணவன் மனைவியுமா ஊழியம் செய்கிறவங்க. கர்த்தர் உங்களை பிரயோஜனப்படுத்துவார், பயன்படுத்துவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆக்கிலா யாருங்க? ஆக்கிலா யாரு? பிரிஸ்கிலா யாரு? ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு தெரியணும். கணவன் மனைவி யார்? கணவன். ஊழிய நடத்துகிற இடத்துல ஒரு ஊழியக்கார் கேட்டாராம், ஆக்கிலா யாருன்னா அவர் பெண்ணுன்னு சொன்னாங்களாம். இன்னைக்கு நம்மளை கேட்பாங்க, ஆக்கிலா யார்? பிரிஸ்கிலா தான் பெண். பிரிஸ்கிலா தான் அநேக ஊழியங்களுக்கு முன்னோடியாக அவர் நின்றிருக்கிறார் கணவரோடு. இந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? தாங்கள் இருந்த இடத்திலிருந்து துரத்தப்பட்டு, ராயனால் துரத்தப்பட்டு கொருந்து பட்டணத்துக்கு வந்து குடியேறினவர்கள், கைதியாக வந்த ஒரு குடும்பம். கைதியாக வந்தவர்கள் எப்படி வந்திருப்பாங்க? தங்கள் இடத்தில் இருந்த வசதி வாய்ப்பு எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு கையில் ஒன்றுமில்லாத இருந்து வந்த இடங்களிலே அவர்கள் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்து வளர்ந்தவர்கள். இந்த நாட்களில் நம்ம எப்படிப்பட்ட காரியங்களோடு நம் ஊழியத்துக்கு வந்தாலும் கர்த்தர் ஊழியத்தில் வைத்து நம்மை கர்த்தர் உருவாக்கி பயன்படுத்தி ஊழியத்தின் மூலம் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். 2 பேரும் இருக்கிற இந்த இடங்களில் 6 இடம் மொத்தத்தில் இருக்குது. 3 இடங்களில் ஆக்கிலா பிரிஸ்கிலா என்றும் பிரிஸ்கிலா ஆக்கிலா என்றும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஏன் பிரிஸ்கிலாவை போட வேண்டும்? பெண்களுக்காக நான் சொல்கிறேன். பிரிஸ்கிலா என்று ஏன் போட வேண்டும்? ஆவியானவர் ஊழியத்தின் பாதையிலே ஆவிக்குரிய ஜீவித்தில் இவர்கள்தான் நிறைய அனுபவங்களோடு ஊழியங்களை நடத்தி வந்திருக்கிறார்கள். அந்த ஊழியத்தில் இணைந்து ஆக்கிலா ஓடிக்கொண்டு இருந்திருக்கிறார். இந்த நாட்களில் எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது, என் புருஷனுக்கு ஒன்றுமே தெரியலன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேட்டிமையான எண்ணங்கள் எண்ணக்கூடாது.
சில பெண்களுக்கு மேட்டுமை இருக்கும். மேன்மையானவைகளாம் கர்த்தருக்கே. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆக்கிலா பிரிஸ்கிலா 2 பேர்லேயும் ஆவியானவர் ஏன் எழுதுனான்னா, பிரிஸ்கிலா, நான் இது வேத வல்லுநர்கள் சொன்னதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். பிரிஸ்கிலா மூலமாக 2 சபைகள் உருவாக்கப்பட்டதாம். நம்மளால் உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாதா? கையை உயர்த்தி சொல்லுங்க. அவர்களுக்கு செய்த தேவன் நம்மையும் கொண்டு கத்த செய்வார். கரங்களை தட்டி அப்பாவுக்கு சோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். இவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற போகிற இடத்துலலாம் கணவர் கொண்டு போய் விட்டுட்டு பின்னாடி உட்காந்துருப்பாராம். எத்தனை பேர் ஊழியத்தில் நான் பயன்பட வேண்டும் சொல்கிறீங்க? ஆராதனை வீரராய், ஜெப நடத்துகிற ஒரு ஊழியக்காரியாய் நான் உருவாக வேண்டும். கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே, நான் உருவாக வேண்டும். நான் எழுப்புதலில் என்னுடைய பங்கு இருக்க வேண்டும். ஊழியத்தில் நான் இன்னும் அதிகமாய் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தெபோராளை பார்த்து ஆவியானவர் இங்கே சொல்லியிருக்கிற, ஒரு தாயாக எழும்புவனும் கிராமம் பாழாய் போகிறது. நான் தாயாக எழும்புவேன். ஹல்லேலூயா. இவங்களுடைய காரியம் நிறைய இருக்குது. ஆனால் 1-2 காரியங்களை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்க ஆசைப்படுகிறேன். தேவனாய கர்த்தர் இவருடைய காரியம், பவுலிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொண்டவர்கள். கற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவரோடு கூட ஊழிய பயணத்தில் போயிருக்கும்போது எபேசு பட்டணத்தில் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த எபேசு பட்டணத்தில் சபைகளை ஸ்தாபிக்க ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் துணையாக இருந்தார்கள். அப்போலோவை பழைய நியாயப்பிரமாணத்திலிருந்து திருப்பி கொண்டவர்களா, திருப்பி அவரை கொடுத்தவர்கள் ஆக்கிலா பிரிஸ்கிலா. அது மாத்திரமல்ல, இவர்கள் வந்த இடத்துல இருந்து திரும்பவுமாக அதே ரோமாபுரிக்கு கடந்து சென்று வீட்டு சபைகளை ஏற்படுத்தினார்கள். அத்தனை ஊழியக்காரர்களும் இவர்கள் வீடுகளில் வந்து தங்கி அவ்வளவு நாட்கள் தங்கிட்டு போவாங்களாம். நம்முடைய பவுல் அங்கே அநேக நாட்கள் தங்கி இருந்திருக்கார். அப்போ எவ்வளவு நற்குணமாக இருந்திருப்பாங்க பிரிஸ்கிலா. அவர்கள் செய்தது நற்கிரியைகள் ஏராளம். கர்த்தர் அதற்கேற்ற பலனை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியங்களுக்கு தங்களுடைய கழுத்தை பிராணனை கொடுத்தவர்கள் அவர்கள். பவுல் சொல்றார் ரோமரில், அதெல்லாம் வாசித்தா நேரம் ஆகிரும். என் ஊழியத்தில் 2 பேரும் கழுத்தை கொடுத்தவர்கள். இவர்கள் வீடில் நடக்கிற சபையை வாழ்த்துகள் சொன்னார். எத்தனை பேர்னால சபையில் மட்டும் ஊழியம் இல்லை, வீட்டு கூட்டங்களை நாங்கள் நடத்துவோம்னு சொல்கிறீங்க. எங்களுடைய ஊழியங்களாக வீட்டு கூட்டங்கள் தான் நிறைய கர்த்தர் ஆசீர்வதிச்சார். பெரிய கன்வென்ஷன் மீட்டிங் போட்டு நற்செய்தி கூட்டங்கள் போட்டெல்லாம் எங்களுடைய ஊழியம் வளர்ச்சி அடையலை. வீட்டுகளுக்கு கடந்து சென்று வீடுகளில் 2 பேர் 3 பேர் இருக்கிற இடங்களில் ஒரு வசனத்தை வாசித்து அவர்களுக்குரிய ஆலோசனைகளை கொடுத்து விட்டு வருகிற போது சுற்றி இருக்கிற வீடுகளில் அநேகம் பேர் வந்து ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுபோல் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியம் செய்கிற அருமையான கர்த்தருடைய சகோதரிகளே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், வெட்கப்படாதீங்க. ஒரு வீட்டில் போய் தேவனை தெரியாத, தேவனை அறியாத பிள்ளைகள் இடத்தில் சென்று பெண்கள் செய்ய முடியும். ஆண்கள் உள்ளே நுழைய முடியாது. எப்படி நுழையணுன்னா, அம்மா என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க, அவங்க விளக்கிக்கிட்டு இருந்தாங்கன்னா உள்ளே போய் விளக்கி கொடுங்க, கை தேஞ்சு போகாது. அப்படி விளக்கிட்டு இருக்கும்போதே அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள நம்மளால் திணிக்க முடியும். எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? நம்மிடத்திலிருந்து கர்த்தர் ஒரு எழுப்புதலை எதிர்பார்த்து, அந்த எழுப்புதலுக்கு என்னை தருகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இந்த இடத்துல? ஹல்லேலூயா. ஏதோ கேட்டது மாத்திரம் நம்ம போய்விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் நாம் தெரிந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் இருப்போமானால்
கர்த்தர் வரும்போது கர்த்தர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஒரே ஒரு வசனம் வாசிச்சுட்டு யெயோதியா சிந்தியாலாம் இவர்களுக்கு அகிலா பிரிஸ்கிலாவுக்கு குழந்தை இல்லை. நான் அதை சொல்லிடுறேன். குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லைங்கிறத ஒரு பொருட்டாகவே எண்ணலை, அதை ஒரு கவலையாகவே எண்ணலை. ஊழியத்தில் உற்சாகமாய் அவர்கள் காணப்பட்டார்கள். எனக்கு ஒரே ஒரு குழந்தை தான், அனுப்பிட்டேன்னு சொன்னாலும் நான் அப்பப்போ ஏசப்பட்ட அப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கேன். எனக்கு எத்தனை பிள்ளைகளை நான் பெற்றெடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆவிக்குரிய பிள்ளைகள் நமக்கு உண்டு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அந்த ஆவிக்குரிய பிள்ளைகள் நம்மளை தேற்றுறாங்களா? நம்மளை பலப்படுத்துகிறாங்களா? நமக்கு ஹெல்ப்பாக இருக்கிறாங்களா? எத்தனை பேருக்கு அப்படி ஊழியத்தில் இருக்கிறாங்க? கையை வைத்துங்க பார்ப்போம். நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், நான் சோர்ந்து போய் நிற்கிற வேளையில், நான் என்னுடைய சரீரத்தில் பிளவிடப்பட்டு போய் இருக்கிற நேரங்களெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து வீடுகளில் எனக்கு உதவி செய்வார்கள். வீட்டை நம்ம தூக்கிட்ட போகிறோம். வீட்டை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ரூமுக்குள்ளே போயிடாதீங்க, இந்த ரூமு எங்கள் ரூமு. என்னையா அவங்க ரூமு? செத்தா நாளைக்கு பாடையில் போகிறோம். சில ஊழியக்காரிகளுக்கு விட்டு கொடுக்குற தன்மையே வராது. அவங்க பெட்டு என்ன பெட்டிலே கொண்டே புதைக்க போகிறாங்க. சில ஊழியக்கார வீட்டுக்கு எனக்கு தெரியும். நான் பழகின வீட்டில், அக்கா நீங்கள் மட்டும் அந்த இதுக்கு போங்க, உங்களோட வந்திருக்கவங்களாம் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் வீட்டையா தூக்கிட்டு போகிறோம்? இல்லை அதெல்லாம் ஒரு ஒழுங்கு. என்ன இதில் ஒரு ஒழுங்கை விட்டு போயிடுறோம். இது ஒரு ஒழுங்கு. அது ஆக்கிலா பிரிஸ்குள்ள அந்த காரியம் இல்லை. அதனால தான் அவங்க வீட்டையே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஊழியர் செய்கிற ஊழியக்காரிகளே, வீடை ஒரு பொருட்டாலாம் எண்ணாதீங்க. எத்தனை பிள்ளைங்க வந்தாலும் நம்ம வீடு, நம்ம ஊழியம் நடத்துகிறோம், நமக்கு கர்த்தர் கொடுத்த வீடு, இது கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் நம்ம அதை ஞானமாக அனுமதி கொடுத்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் இந்த நாட்களில் மணி ஆயிடுச்சு. தேவன் இந்த நாளில் நம்மை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் உண்டு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? அவங்க மட்டும் சத்தமாக தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்ப்போம். அவங்க மட்டும் சத்தமாக ஆமென். கடைசியாக ஒரு வசனம் வாசித்து, யெயோதியா சிந்தியாலாம் வேண்டாம், ஒரே ஒரு வசனம், யோவான் மத்தேயு 25:19 வாசிப்போம். மத்தேயு 25:19 வாசிங்க. வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அவரிடத்தில் நம்மளை கணக்கு கேட்க ஒருத்தர் வரப்போறாரு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நம்மள ஊழியக்காரிகளாக நம்ம அமர்ந்திருக்கிறோம். வெகு காலம் சென்ற பின்பு ஊழியக்காரர்களை கணக்கு கேட்க வரப்போறாரு. எத்தனை தாளந்து நம்மகிட்ட கொடுத்துருந்தாரு, பயன்படுத்தணுமா? அப்படியே புதைச்சி வச்சிட்டோமா? கொஞ்சம் சிந்திப்போமா எல்லாரும்? என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். வெகு காலம் சென்ற பின்பு அவர் வரும்போது நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்துகளை கணக்கு கேட்பார். நாம் செய்திருந்தோமானால் அதற்கு ஒரு விளைவை கர்த்தர் செய்ய போகிறார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட. எத்தனை பேருக்கு பலன் கூட வரணும்னு விரும்புறீங்க? அவங்க மட்டும் சத்தமா தேவனை துதிங்க பார்ப்போம். ஊழியம் செய்கிற ஊழியக்காரிகளாக இருக்கிற நமக்கு பலன் கொடுக்க வரப்போறாரு. ஆனால் கர்த்தருடைய வருகை மிகவும் செமையாக இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த சரீரத்தில் பலன் இருக்கும்போதே கர்த்தருக்காக ஓடிடுங்க. நல்ல முழங்கால்கள் முடங்குறதுக்கு கால்கள் இருக்கும்போதே அதை பிரயோஜனப்படுத்திடுங்க. 63வது வயசுக்குள் பிரவேசிக்கிற எனக்கு
உங்களைப் போல இனி ஓட முடியாது. ஓடுகிறதுக்கு அநேகம் பேர் இங்கே இருக்கிறீங்க. இளம் வாலிபர்கள் இருக்கீங்க, இளம் தம்பதியர் இருக்கிறீங்க. மாடிப்படி ஏறும்போது 4 காலில் ஏறுறேன். நான் 2 கையும் பிடிச்சிட்டு தான் நான் மேலே போகணும். இங்கிட்ட ஒரு ஸ்டெப்பை பிடிக்கணும், இங்கிட்ட ஒரு இதுக்கு 2 கைப்பிடியை பிடிச்சி தான் மேலே போகணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லாத அளவுக்கு இதுவரைக்கும் கர்த்தர் என்னை ஓட வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய நீங்கள் ஓடுற ஓட்டம் இனிமே கர்த்தருக்காக நம்ம கொடுக்கப்பட்ட தாளந்துகளை பிரயோஜனப்படுத்த வேண்டும். நல்ல கண் இருக்கும்போதே நம்முடைய கண்கள் வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த நல்ல கை இருக்கும்போதே கையை தட்டணும். அல்லேலூயா. எங்கள் வீட்டுக்காரை பார்த்து நான் பொறாமப்படுவேன். எதில் பொறாமப்படுவேன்னா, ஸ்டெப்பில் அவர் பிடிக்காமல் போவார். 68 வயசு 70 வர போகிறாரு. இவர் போகிறாரு, நமக்கு இப்படி போக முடியும். என்ன நமக்கு அப்படி பலன் குறைஞ்சி பெண்களுக்கு. அவர் நான் இங்கே இறங்கி இங்கே நின்னா அவர் அங்கே போயிடுவார். திரும்பியே பக்கம் பொண்டாட்டி வரலான்னு கூட பார்க்க மாட்டார். அப்படி நடந்து போவார். ஐயோ கால் நமக்கு எப்படி பண்ணுது கால். ஏன்னா நம்முடைய சரீரம் அப்படிப்பட்ட சரீரம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற பலத்தோடு நீங்கள் போங்க. கிதியோனை பாசன உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட ஊழியம் செய். அல்லேலூயா. என்னை கொண்டு கர்த்தர் இந்த காரியங்களை ஏன் செய்கிறான்னு சொன்னால், கர்த்தருடைய நம்ம மகிமைக்காக நாதி நாட்களில் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். நான் முதலீடு செய்திருக்கிறேன். அந்த நாட்களில் முட்டியிலே நிற்பேன். முட்டியிலே நின்று 2 தடவை வேதத்தை வாசிச்சிருக்கிறேன். கர்த்தர் பார்க்கட்டும். உபவாசம் எடுத்திருக்கிறேன் ஊழியர்களுக்காக, தேசத்துக்காக. இதையெல்லாம் வைத்து கர்த்தர் இந்த பலன் இல்லாத நாட்களிலே ஓடுறதற்கும் கர்த்தர் பலன் கொடுத்து கொண்டிருக்கார். உங்களுக்கு இந்த நாட்கள் இந்த பலன் கொடுப்பார். எல்லாம் எழுப்பி நிற்போம். ஊராபா ஷக தூராபா ரிமேக்கோ தூரக்காபா எல்லாரும் எழுப்பி நிற்போம். எல்லாரும் எடுத்து வைத்து கொள்ளுவோம். எல்லாவற்றையும் அவரவர்கள் பையில் எடுத்து வைத்து கொண்டு அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பின்படி சித்தத்தின்படி ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் தயவு பாராட்டி. அருமையான சகோதரிகளே, எல்லாம் ஒப்பு கொடுத்த வண்ணமாய் எல்லாரும் வாய்களை திறந்து, ஏசப்பா ஏசப்பா என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் கொண்டு வந்த காரியங்கள் அநேகமாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு என்ன காரியம் வேணுமோ அதை மாத்திரம் நீர் பேசியிருக்கிறீர் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். வாய்களை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, இந்த தாயார் மூலம் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் எனக்கு பலனுள்ளதாக இருந்துச்சு. என்னுடைய பலன் புதுப்பிக்கப்பட போகிறது. என்னுடைய பலனை இன்னும் அதிகமாய் தேவனுக்காய் உழைக்கிற ஓட கர்த்தர் உதவி செய்ய போகிறார். இந்த ஜீவன் இயேசுவுக்காக, இந்த ஜீவன் உள்ள நாட்கள்லாம் இயேசுவுக்காக ஒரு வாழ்க்கை வாழுவேன். இது ஒரு பாக்கியம். இயேசுவுக்காக வாழுகிற வாழ்க்கை எல்லாம் அந்த ஆவியில நிறைஞ்சு கரங்களை தட்டி அப்பாவுக்கு சோத்திரம் எல்லாம் ஓடுறா பா 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 ரீபோ தூர விக்கரவோ சேக தூர பல பரபா ரீபோ தூரவ நீ வந்தவனமாய் போகிறதல்ல. கர்த்தர் உன்னை உயர்த்தி, கர்த்தர் ஒரு தீர்மானத்தோடு ஒரு திட்டத்தோடு கர்த்தர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. பெற்றுக்கொள்ள இந்த அபிஷேகத்தை. நான் சொல்ல மாட்டேன், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆதி நாட்கள்ல இருந்த அந்த அபிஷேகம், ஆதியிலே பெற்ற அனல், ஆதியிலே பெற்ற ஜெபம், ஆதியிலே பெற்றுக்கொள்ளதான ஒரு கிருபை கர்த்தர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். மகளே, உன் கவலையை கர்த்தரை விட்டு தூக்கி எறிந்து கர்த்தர்ட்ட சொல்லிடு. பிசாசு உன்னை கவலை 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 என்று சொல்லி உன்னை ஊழியம் செய்து விடாது தடுக்கிறான். பிள்ளை 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 பிள்ளைன்னு சொன்ன பிள்ளைக்கு நேரத்தை கொடுத்து ரிபோ ஷகல துரபலப ரபோ ஷக துரபலப ரபோ ரிபல துரபலப ரிவக்கரப ரபோ குரபலப மேகரோ துரி கரபோ ஷக துரபலப ரிப துரகபலப ரபோ லேபோ குரப துரபலப ரபோ ரிவக்கரபலப ரபோ. என்னால ஒவ்வொரு மனைவியை போல வாழ முடியல என்று ஏக்கத்தோடு நிற்கிற ஒரு மகள், எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேளு.
இயேசுவே இரக்கம் பாராட்டுங்கப்பா ஓடுகிறதுக்கு. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா